ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் ஷிண்டேவா எழும்பி இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகக்கு என்னதான் ஆச்சு, பூகம்பத்துக்கு மேல பூகம்பம் வந்துட்டே இருக்குப்பா அதிமுகக்கு அப்படின்னு நாள்தோறும் பொழுதோறுமேனி நாள்தோறும் வண்ணம் ஒரு செய்தி வந்து நம்ம என்ன பண்றோம் கேட்டுட்டே இருக்கோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பாயிண்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜக அப்படி செங்கோட்டையனை எப்படி காய் நகர்த்துது அப்படின்னா, டெல்லியில கடந்த வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, நம்ம செங்கோட்டையன் ஐயா போய் என்ன பண்ணியிருக்காரு, நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் சந்தித்திருக்காரு. இவருடைய பயணமும் ரகசியமா தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அமித்ஷாவை சந்திக்க போனாரு. அது போன விதம் கதை எல்லாமே நம்மளுக்கு தெரியும். திருட்டுத்தனமா போனாரு. நான் அதிமுக அலுவலகத்தை பார்க்கறது தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை கார்கள் மாறி மாறி இப்போ என்ன பண்ணியிருக்காரு, சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சந்திப்பு வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி உறுதிப்படுது அப்படின்னு பேசும் பொருளானாலும் அமித்ஷாவே அதை ஒப்புக்கொண்டாலும் இங்க இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, கூட்டணி குறித்து நாங்க பேசவே இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தான் நாங்க பேசிட்டு வந்தோம், கூட்டணி விரைவில் நாங்க அறிவிப்போம், இன்னும் நாட்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது அதிமுக வந்து என்ன பண்ணுச்சுன்னா, பாஜக கூட கூட்டணியே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய காட்சிகள் மாறும்போது அதிமுக ஒரே ஸ்டாண்டில் இருந்தது. என்னதான் காட்சிகள் மாறினாலும் பாஜக கூட நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் முதற்கொண்டு என்ன பண்ணாரு சொன்னாரு. இதுல வெக்கக்கேடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்பி உதயகுமார் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு வந்த பிறகு இந்தியாவின் இரும்பு மனிதரா இருந்து அமித்ஷா அவர்கள் திகழ்கிறார் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு, அப்பட்டமா அப்படியே பச்சொந்தியா மாறி இருக்கிறாரு ஆர்பி உதயகுமார். இதுல ஜெயக்குமார் அண்ணா கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாராட்டலாம். ஏன்னா பாஜக கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறக்க சத்தமா பேசினாலும் இப்ப சமீப காலமா அவர் என்ன பண்ணல, எதுவுமே பேசலாம அமைதியா வீட்டிலே இருக்காரு. ஆனா இங்க ஆர்பி உதயகுமார் அண்ணன் என்னென்ன பேச்சு பேசினாரு, பாஜகவை என்ன மாதிரி கிழிச்சாரு, அதுக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு கிழிச்சாரு, இப்ப என்ன சொல்றாருன்னா பாஜகவை சேர்ந்த அமித்ஷாவை புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த ஒரு பொழப்புக்கு நீங்க எதனா போயிட்டு எங்கன்னா வேற பொழப்பு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்தா இருக்குது. இருந்தாலும் இங்க பாஜக கூட நாங்க எப்பவுமே கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்த அதிமுக திடீர்னு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்குமா அப்படின்ற கேள்வியை கடந்து போறாரு. அதாவது அதை வந்து நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு ஒத்துக்கல, கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லல, இன்னும் நாட்கள் இருக்குங்க அப்ப நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேர்தல் நெருங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி அவர் பதில சொன்னாரு. ஆனா போகும்போது என்ன பண்றாரு, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஆனா இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த கருத்தை உறுதிப்படுத்துறாரு. நாங்க பாஜக வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 2026 தமிழ்நாடு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து என்ன பண்றாரு, முன்வைக்கிறவர். இந்த சந்திப்பின் போது அமித்ஷா அவர்கள் நிறைய பாயிண்ட் வந்து முன்னாடி வச்சிருக்காரு, கோரிக்கையா முன்னாடி வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. அதிமுக ஒன்றிணைந்து அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பிரதான ஒரு கோரிக்கையா அமித்ஷா அவர்கள் முன்வைத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன், இதுல நான் வந்து உடன்படவே மாட்டேன், எக்காரணத்தை கொண்டும் சசிகலாவையும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நான் சேர்த்துக்கவே மாட்டேன், நீங்க வேணா அவங்களுக்கு சீட்டு கொடுங்க, ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகவா நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருந்தாராம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போயிட்டு அமித்ஷாவை சந்தித்துட்டு வந்தபோது அங்க பேசின தோரணைகள் வேற மாதிரி இருந்ததாகவும், இங்க வந்து தமிழ்நாட்டில் செய்தியாளர்களை பேசும்போது இங்க பேசின தோரணைகள் வேறு மாதிரி இருந்தாலும் கருத்து கணிப்புகள் வந்து வேற மாதிரி போகுது. அதாவது அமித்ஷாவுக்கும் சில நியூஸ் எல்லாம் போயிருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காரியம் பிடிக்கிற வரைக்கும் காலை பிடிப்பாரு, காரியம் ஆன பிறகு காலவாரி விட்டுருவாரு, அதனால வந்து நம்பவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு தான். அமித்ஷாவுக்கு அடுத்த சாய்ஸா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா கூட போறதும் பிரச்சனை இல்ல, ஓபிஎஸ் கூட போறதும் பிரச்சனை இல்ல, டிடிவி தினகரன் கூட போறதும் பிரச்சனை இல்ல, அவருக்கு ஒரே ஒண்ணுதான் அதிமுக ஒன்றிணையணும், பாஜகவோட கூட்டணி வைக்கணும், இதுதான் அவருடைய கருத்தா இருக்கும். அப்ப செங்கோட்டையனை தட்டி தூக்குங்க. செங்கோட்டையன் வந்து சீனியர் அரசியல். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, செங்கோட்டையனை கட்சியில விட்டு அதிருப்தியா இருக்க முடியாது. மேற்கு மாவட்டத்துல ஒரு சக்தி வாய்ந்த பலமா இருக்கிறாரு செங்கோட்டையன். அதுவும் இல்லாம நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருவாவும் இருக்கிறாரு. அப்படி மேபி செங்கோட்டையன் மேல எடப்பாடி பழனிசாமி கையை வச்சாலும் அதிமுக ரெண்டா பிரிகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோட்டையனை வச்சு ஆடு புலி ஆட்டம் ஆடுறாங்க நம்ம
பாஜக அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை முன்னாடி நிப்பாட்டி வச்சா செங்கோட்டையன் மேல எந்த விதமான அதிருப்தியான காரியங்களையும் நடவடிக்கைகளும் எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டாரு. அப்படி மேபி எடுத்தாருன்னா அதிமுக ரெண்டா உடையும். எப்படி மகாராஷ்டிரால பால் தாக்கரே சிவசேனா கட்சி ஆரம்பிச்சு பிரம்மாண்டமா வளர்த்தினாரு. அப்போ அவரோட மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சிவசேனாவை சார்ந்த ஷிண்டே வந்து என்ன பண்ணாரு, சிவசேனாவை உடைச்சி ஷிண்டே வந்து இந்த சிவசேனாவை ஃபுல்லாவே ஷிண்டே பக்கம் வந்து தாரவாத்து கொடுத்தது பாஜக. அதே போலதான் இங்க இருக்கிற எம்ஜிஆர் உருவாக்குன இந்த அதிமுக கட்சியை வந்து ரெண்டா பிரிச்சு ஷிண்டே மாதிரி வந்து செங்கோட்டையனை வந்து கொண்டு வந்து அதிமுக ஃபுல்லா அவர்கிட்ட கொடுக்குறது. அதாவது பொதுச் செயலாளர் பதவி எல்லாத்தையும் அவர்களை கொடுத்து எல்லாரையும் ஒன்றிணைங்க. அதாவது சசிகலாவை சேர்த்துக்கோங்க, டிடிவி தினகரனை சேர்த்துங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்க, எல்லாரையுமே சேர்த்து என்ன பண்ணுங்க, நீங்க ஒருங்கிணைந்த அதிமுகவா நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கீங்க. இப்ப செங்கோட்டையனை நீங்க பொதுச் செயலாளராக கொண்டு வந்துட்டீங்கன்னா சசிகலாமா உள்ள ஈஸியா வந்துருவாங்க. ஏன்னா சசிகலாவின் முழு ஆதரவாளராக தான் செங்கோட்டையன் இருக்கிறாரு. அதனால சசிகலா உள்ள வருது அவருக்கு பிரச்சனை இருக்காது, டிடிவி தினகரன் உள்ள வருதும் பிரச்சனை இருக்காது, ஓபிஎஸ் உள்ள வருதும் பிரச்சனை இருக்காது. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சசிகலாவை பொதுச் செயலாளராக்கி அதிமுக என்ன பண்ணுவாங்க, சசிகலா குத்துருவாங்க. இப்போ இங்க அரசியல் அனாதையா ஆக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு பிளான் போகுது அப்படின்றத முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணாரு, அமித்ஷா சந்தித்தாரு. சந்தித்தும் பிரோஜனம் இல்லை அப்படின்றதான் நிறைய தகவல் வருது. இப்போ செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்தின்னு இருக்காங்க அதிமுக. இப்ப செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் தரப்போறதா நம்மளுக்கு வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இதை வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கு. என்னத்துக்கு செங்கோட்டையனுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு தரணும், அப்படி என்ன பண்ணிட்டாரு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு நெருடல் வந்து இபிஎஸ்க்கு இருக்கு. இருந்தாலும் நீ செங்கோட்டையனை பார்த்து இபிஎஸ் பயந்து இருக்கிறாரு. ஏன்னா இந்த காய் நபர்கள் வந்து பாஜக நகர்த்திட்டு இருக்கு. அதனால வந்து பாஜக எதுக்கு வேணாலும் துணிஞ்சிரும். ஒருவேளை செங்கோட்டையனை வந்து முன்னாடி வந்து வச்சு அதிமுக ஒன்றிணைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதான் தகவல் வெளியே வருது. இது போக ஒருவேளை செங்கோட்டையனை, அதாவது எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிற பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கி செங்கோட்டையனுக்கு கொடுத்துட்டா ஈஸியா அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு பாஜக, அதாவது செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வந்து ஒன்றிணைந்து பாஜக கூட்டணி வச்சதுன்னா முதல்வர் வேட்பாளரா யாரு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை முன்னிறுத்ததுக்கு பாஜக வந்து ஒத்துக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அதிமுக பிரிஞ்சு கிடந்தா என்னதான் நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அங்க ஓட்டுகள் பிரியும், அது வந்து திமுகவுக்கு சாதகமாக போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதிமுக ஒன்றிணைந்து பாஜக கூட்டணி வச்சாதான் இங்க ஆட்சியை கைப்பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பாஜக நல்லா உன்னிப்பா வந்து தமிழ்நாட்டு அரசியல கவனித்துருது. இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், அதாவது முக்கியமா சொல்ல போனா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன பண்றாரு, அரசியல தப்பா கணக்கு போடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாஜக விட்டுருங்க, பாஜக நீங்க கணக்குல எடுத்துக்காதீங்க, அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சார்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் பிரிந்து கிடந்த எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா செயல்பட்டாங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இங்க பாஜக உதவியே உங்களுக்கு தேவையில்லை. ஆனா இங்க பாஜக எப்படின்னா நிறைய கேஸ் விஷயங்கள், நிறைய ஃபைல்கள் பாஜக கிட்ட இருக்கிறதுனால இப்போ பாஜக வந்து என்ன பண்ணுது, ஆட்டி படைக்குது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஈகோவும் அதுக்கு வந்து பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை வந்து இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா கூட்டணி வைக்காம பிரிந்து கிடந்த அதிமுக கூட்டணி வச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமியை தள்ளி விட்டுட்டு செங்கோட்டையன் எடுத்து உள்ள வச்சுட்டாருன்னா செங்கோட்டையன் மேல எடப்பாடி பழனிசாமி கையை வைக்க முடியாது. மேபி அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு மாவட்டம், அதாவது மேற்கு மாவட்டம் ஃபுல்லா வந்து போனா அடி வாங்கும். அப்படி அடி வாங்கிச்சுன்னா அதிமுக அது ஒரு பெரிய பலவீனமா இருக்கும். ஒருவேளை அப்படி நீக்கிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீரமணி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்பவே அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க. மேபி இந்த செங்கோட்டையன் மேல இவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதிமுக பிளவுபட்டுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தனியா விட்டுட்டு அவர் அதை செங்கோட்டையனை வச்சே எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் பாஜக கிட்ட இருக்கு. இதற்கு பாஜக வந்து என்ன பண்ணா செகண்ட் ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல செங்கோட்டையனை முன்னாடி நிப்பாட்டி எல்லா பிரிந்து கிடந்த எல்லா அதிமுகவையும் ஒன்று சேர்ந்து பாஜக கூட்டணி வச்சு முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனை முன்னிறுத்துறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அதுல இருந்து இது மாற்று கருத்து இல்ல. இதுல
எடப்பாடி பழனிசாமி பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவருக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல்வர் வேட்பாளர் நீங்களே இருங்க, 120 சீட் எடுத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, 114 சீட் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வந்து யாராருக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் குத்துறலாம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும், பாஜக தலைவர் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது, எல்லா அதிமுக தலைவர்களை ஒன்றிணைக்கணும், இதுதான் உங்களுக்கு வந்து பிரதானமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து ரெண்டுத்திலயுமே வந்து, அதாவது பாஜக தலைவர் விஷயத்துல நாங்க தலையிடாம இருக்கிறோம், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்ல, ஆனா அதிமுக ஒன்றிணையத்துல நீங்க வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராம். இதுக்கு பாஜக அடுத்த ஆப்ஷனா, அதாவது செங்கோட்டனை வைத்து ஆடு புலி ஆட்டமாடி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செங்கோட்டையனை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் 2வது முறையா டெல்லி பயணம் மேற்கொள்றாரு. டெல்லி பயணம் மேற்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்றத வந்து அமித்ஷாவே என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி மழுப்பலாம், ஆனா இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. மேல இருக்கிற அமித்ஷா வந்து என்ன பண்ண திட்டவட்டமா சொல்றாரு, கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு, அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்ல, கூடிய விரைவில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்றது. சோ பாஜக செங்கோட்டையனை வச்சு ஆடுப்புலி ஆட்டம் ஆடி எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.